குருவரன் செங்கோட்டையா போய் உனக்கு என்ன டான்ஸ் அத மொழிவி அதனால காசி ராமேஸ்வரம் கால ஆறுவது வைகுந்தம்னார் இல்லையா அப்பமாச்சு வைகுந்தம்கார நீ ஜோசியக்காரா இருப்பானான்னு கண்டுபிடிச்சிருக்காளுவலா கோபத்துல இருக்கிறா கோபத்துல இருந்தா உடனே நலிந்த குரலோட ஏன் ஜோசியக்காரன் கிளம்பா கொஞ்சம் ஆடுப்பா ஆட தெரியும் இளமையில் உங்களை மாதிரி இருக்கு நான் ஆடாத ஆட்டமா நான் பாடாத பாட்டா பாட்டும் ஆடின ஆட்டமும் ஆமா அது ஒரு நாளையில கேட்கணும் அது நேரம் ஒரு காலத்துல பாடையில பார்த்தா நான் வந்து பாடையில பார்க்கவே இல்லை தாத்தா இல்லம்மா தாத்தா ஒரு காலத்துல பாட்டு பாடி அப்படி சொல்லு ஆட்ட ஆடையில பார்த்தன வை என்ன பாட்டு கிளவி மூக்கில விரல வைப்பா நான் ஆடிய ஆட்டம் என்ன நான் பாடிய பாட்டு என்ன ஆமா பார்த்த கிளவி மூக்குற விரல வைப்பாய ஆட்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுவா இப்ப எனக்கு வயதாகி போச்சுன்னு தானே நீங்க என்ன பார்த்து சிரிக்கிய இப்ப பழைய பாடி முடிய மாட்டேன் ஆடாத கோவில் கிடையாது சரி பாடாத மேல கிடையாது ஆமா பார்த்தேன் நான் போவாத ஏரியா கிடையாது எந்த ஏரியால போயிட்டு வந்திருக்க வடக்க போயிருக்கேன் வடக்க போயிருக்கேன் மேற்க போயிருக்கேன் தெற்க போயிருக்கேன் 4 திசையும் போயிருக்கேன் மாவட்டம் 5 மாவட்டம் இருக்கு அங்க அங்கிட்டு போயிட்டியா நம்ம எல்லாம் போயிருக்க முடியாது திருநெல்வேலி மாவட்டம் போயிருக்கேன் கன்னியாகுமரி மாவட்டம் போயிருக்கேன் விருதுநகர் மாவட்டம் போயிருக்கோம்ல தென்காசி மாவட்டம் போயிருக்கேன் இன்னும் எந்த மாவட்டம் பம்பாய் போயிருக்கேன் தூத்துக்குடி மாவட்டம் பம்பாய் போயிருக்கேன் மெட்ராஸ் போயிருக்கேன் அங்கேயும் போயிட்டா அடக்க போறோம் சொன்னியா உங்க அண்ணன் அமைச்சர் அவனை பிடிச்சான் நீங்க பண்ணேன் அவனுக்கு ஒதுக்கி விட்டுருக்க அவனும் நானும் ஒன்னா போனோம் அவனை தாண்டி கூட அவன் பண்ணி எந்த இடம் போனீங்க அப்படியே ஒவ்வொரு இடமா மணலி பூந்தனங்க புண்ணிய தலமா வர்ற பேச்சு அப்படி நான் ஒவ்வொரு தலமா சுத்திக்கிட்டு வரேன் காசியில இருந்து கன்னியாகுமரிக்கு போனோம்னு நடந்தே வரேன் அவன் எப்படி நடந்தே பெய்யுது வார வழியில 1008 சிவதலத்துக்கும் 108 திருப்பதிக்கும் அத்தனைக்குமே உகந்ததெல்லாம் அழகு முப்புறக்கோட்டைன்னு சொன்னாங்க. உப்புறக்கோட்டை ரொம்ப பெருசா சொன்னாங்க. வயசான காலத்துல அதை பார்த்துட்டு பெருமை அப்படின்னு வந்திருக்கதாயினாரு. அப்படியா? எங்க கோட்டையில மேல எழுதி போட்டிருக்கத நீர் படிச்சு பார்க்கலையோ? என்ன எழுதி போட்டிருக்கு? பார்த்தம்மா, ஆடவர்களே ஆகாத அட்ட காளியுடைய கோட்டைன்னு எழுதி போட்டிருக்கீங்க. ஏன் வெள்ளெழுத்தாய் போச்சு? ஆமா, எழுத்து வெள்ளை, தாத்தா கண்ணு வெள்ளை வெள்ளை, அப்ப ரெண்டு வெள்ளை அது தெரிய மாட்டாங்க. நீ மட்டும் நல்லா தெரியுத பாத்தி. ஏன் தாத்தாவுக்கு கண்ணுதான் வெள்ளை, நீ கலர் கலரா போட்டுக்க பத்தியா? அது கூட தெளிவா தெரியுது. கலர் கலரா போடுறது உன் கண்ணுக்கு சுத்தமா தெரியுமே. வெள்ளைக்கு வெள்ளை தானே ஒட்ட மாட்டாங்க. ஒட்ட மாட்டப்போ வெள்ளை எழுத்து உள்ளெழுத்த போய் மறைஞ்சு அப்படித்தானே? அதனால நலிந்த குரலோட எங்க முன்னால ஆடுப்பா. ஏ சோசியக்காரா, நடிச்சிருந்தியோ? சரி, நீதான் ஐயா. ஆமா, நான் தான் நடிச்சிருக்கேன். இப்ப என்ன மகன் முருகப்பெருமா மருமகன் கண்ணனுக்கு மச்சான் மகன்ல. ஆமா, எங்க குடும்பமே பெரிய நடிகர் குடும்பம். ஆமா, நடிக்கிறதுல எங்களை மாதிரி முடியாது வச்சுக்கோங்க. முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா?
அதனால கொஞ்சம் ஆட முடியாது. ஆட தெரியாது பாட தெரியாதுன்னா பழைய ரெக்கார்டு இருக்க போய் தான் நாங்க பாடிக்கிட்டு அலையிறோம். ஆமா இருக்கு. புது ரெக்கார்டு வச்சு இப்ப எடுத்த ஓடாது. விறுவிறுன்னு ஓடுது. பழைய ரெக்கார்டு. அதனால ஆட தெரியாது பாட தெரியாதுன்னா வச்சிருக்க லிங்கத்தை வாங்க முடியாது. பாடி பாடுவோம் என்று என் பெருமாள் கோபாலே இப்படி ஆடுகிறாரானா பத்தக்கா புத்தக்கா நாலு காலு தானே நடக்கையிலே 2 காலு எடுத்தா 3 காலு எடுத்தா 3 காலு ஊருக்கு போகையிலே 10 காலு போகையில 10 காலு கைய வாங்கினா 8 பேரு நறுக்குன்னு ஒரு பொட்டு உச்சிக்குழி பட்ட விழுந்து பட 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 படன இருக்கும் மண்டை துடிக்கு. யாரு பொறுக்க முடியும்? இந்த அம்மாவா என்ன கொட்டிய கொட்டு நாடெங்க உரைக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கெல்லாம் உரைக்க வேண்டும். பிறக்கும் பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் பெருமாள் கொட்டு உரைக்க வேண்டும். இந்த உச்சிக்குழிய கடைசியில தான் கடவுள் மேகி விடுவாராம். தாய் வயிற்றில் இருக்குகிற குழந்தைக்கு அம்மா சாப்பிடுற உணவெல்லாம் அந்த குழந்தைக்கு சேர்ந்து போக வேண்டுமா? அப்பதான் அது உள்ள சீவனாக உட்கார்ந்து கொண்டிருக்கும். அதனால இந்த உச்சிக்குழியில மாத்திரம் பள்ளம் கிடக்கும். ஆமா, குழந்தை பிறக்க 10 நாள் இருக்குன்னா அப்படி லேசா அந்த உச்சியை மூடி விடுவாராம். அதான் அந்த இடத்துல மாத்திரம் கண்ணன் கொடுத்த வாக்கால உச்சிக்குழி பள்ள விழுந்து பட 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 துடிக்கும். கண்ணை கொடுத்த வாக்கத்தை இன்னும் கொட்டிய கொட்டு நாடுக்கெல்லாம் உரைக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு உரைக்கணும். பிறக்கும் இறக்கும் பிள்ளைக்கெல்லாம் பெருமாள் கொட்டு உரைக்க வேண்டும் என்று வாக்கு கொடுத்தாங்க. அதனாலே அம்மா காளியர்கள் சொன்ன ஐயா அடிச்ச பாட்டுக்கு லேசா கொஞ்சம் விருத்தத்தை சொல்லுமே. நாங்க கொட்டிட்டோம் தீ பிடிக்கும்னு சொல்லிட்டேரு சொல்ல மாட்டாங்க. அம்மா இந்த விருத்தமே உங்களுக்கு தெரியாதா? 4 வரி பாட்டுல பிறந்து நம்ம வாழ்ந்து நம்ம வாழ்க்கை வரலாறு முடிக்கிறது வரைக்கும் பாடி முடிச்சுட்டாங்க.
உன்னுடைய வாழ்க்கை வரலாறே அந்த பாட்டுல முடிஞ்சு வச்சு பேசி. முடிஞ்சு வச்சு பேத்தி. ஆமா தத்தக்கா புத்தக்கா 4 காலுனா குழந்தை பிறந்து தவழ்ந்து விளையாடும் போது ஆமா காலை 2ஐயும் முட்டி போடும், கையை 2ஐயும் ஓடும். குப்பரை போட்டு தவக்கா எனக்கு தவளும். தத்தக்கா புத்தக்கா 4 காலு சரியா வச்சானாரு. கரெக்டு தான். தானே நடக்கையில 2 கால்னா இடவட்ட மாப்பிள்ளையா இருக்கையில ஏணியே வேண்டாம். விட்டு பாரு ஏணியே வேண்டாம், ஏணியே வேண்டாம், ஏணி சோர்ல குதிப்பாரு. தவம் அந்த பிள்ளை. அதனாலே 2 காலு உச்சி விழுந்தா 3 காலுனா குழந்தையை பெற்று கல்யாணத்தால குழந்தைகள் வளர்ந்து அந்த பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு பேரம் பேத்தி எடுத்தாச்சுன்னா தள்ளாடு வயதாகவும் தலைமுடின்னு அரைச்சு போகும். கால் கொஞ்சம் நடக்க உடையும். இந்த கால் உதவுக்காக வேண்டி ஒரு உதவு கால் ஒரு கம்பத்துக்கு ஓடிடுவாங்க. அதனால உச்சி விழுந்தா காலு 3 சரியா போச்சா. ஊருக்கு போகையில 10 காலனா நம்ம ஆண்டும் அணிவித்த ஆட்டவாட்டத்தை உடைத்து தூங்கையில் வாங்கும் மூச்சை நீ ஒரு சுழி மாறிட்டா போச்சு. ஒரு துளி மாறிட்டா போச்சு போச்சு. பேரை மாத்தி பிணமன்று அழைத்திடுவா. அப்ப நம்மளை எங்க கொண்டு போவாங்க? மையான கரை கொண்டு போகணும்னா இப்ப மாதிரி வண்டி கொண்டு வராங்களா? இப்ப போன போட்ட உடனே வண்டி வந்துருது. கருவறையில் இருந்து கல்லறை வர சில்லறை தேவை எழுதி போட்டு கொண்டு வந்துருமா. தாத்தாவை வண்டியில எதிர்க்க இப்ப பாட்டு. அதுல சில வண்டியில எழுதி போட்டிருக்கான் பாரு, படிச்சு பாத்தியா? சில வண்டியில சொர்க்க ரதம் மத்திரம் போட்டிருக்கான். சொர்க்கத்துக்கு போறதுனால சொர்க்க ரதம். சில வண்டியில என்ன போட்டிருக்கான் தெரியுமா? கருவறையில் இருந்து தாய் வயிற்றுல சுமக்குதுல இருந்து கல்லறை வரைக்கும் சில்லறை தேவையாமையா. இப்ப சொன்னீங்க டண்டக்கு டண்டக்குன்னு. இது போடணும்னா தொற்று சில்லறை இல்ல தானே செய்ய முடியும். அடக்கம் 50,000 வருது அப்படின்னு வந்துடும். அப்ப அந்த காலத்துல அப்படி கலியுகத்துல கிடையாது இல்லையா? அட்டனை கட்டணும்னா கம்பி வெட்டி பாடை கட்டி பாடையில ஐயாவை தூக்கி வச்சு அவர் அலங்காரம் செஞ்ச பாடை மேல எடுத்து வச்சு மாப்பிள கோலத்தோட மையான கரைக்கு போனோம்னா முன்னால 2 பேரு பின்ன 2 பேரு 2 4 காலு. ஆமா 4 நாள் 8 காலு. மேல சப்பரத்துல இருக்கவருக்கு 2 காலு. ஆமா. அப்ப ஊருக்கு போகையில காலு 10 சரியா போச்சாடா. ஏன் இவங்கிட்ட 2 பருக்கை தண்ணி இருக்கத்தான் செய்யணும். உங்க பாட்டை நான் கண்டிப்பா படிச்சே ஆகணும். பாட்டு பாப்போம். சொல்லித்தரவா? இந்த பாட்டு விருத்தத்தை சொல்லித்தாங்கண்ணா. அம்மா வாங்க முதல்ல உங்க கோட்டையை பார்த்துக்கிடுவோங்களா. மந்திரம் படிக்காது. கோட்டைக்குள்ள கூட்டு போ கூட்டு போப்பா. பேசி என்ன தாத்தா கைய பிடி தாத்தா கைய கப்ப பிடிச்சி கூட்டு போயா. தாத்தா கைய பிடி தாத்தா கண்ணு தெரிய தடுமாறிக்கிட்டு ஆரம்பிச்ச. கைய பிடிச்சி உள்ள கூட்டு போ. ஆமா உள்ள கூட்டிட்டு போனாரு. உடனே அம்மாமார்களை கூட்டிட்டு வந்தாவோ வேப்ப மரத்தையும் கண்டாரு, ஆல மரத்தையும் கண்டாரு. அந்த லிங்கங்களையும் சுத்தி பார்த்தாரு. கையில வச்சிருந்த கம்பால லிங்கத்துல ஒரு தட்டு. இதெல்லாம் எந்த லிங்கம்? இதுதான் 100 லிங்கம் சிவலிங்கம். இன்னும் 3 லிங்கம் கோட்டைக்குள்ள இருக்குது. அதான் ஆதிலிங்கம், சோதிலிங்கம், அரணுடைய ஆத்மாலிங்கம். இதுல என்ன சாத்தி இருக்குப்பா? இதுல திருநீர் சாத்தி இருக்கு. அதுல குங்குமம் சாத்தி இருக்கு.
அதுல மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். ஒவ்வொரு அவசியமா பண்றீங்களா? ஆமா, மஞ்சள் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், தியான திரவியம். சொல்றதெல்லாம் ரைட்டு. ஆனா நான் சொல்லும் மஞ்சள் உங்களுக்கு பலிக்காது. நீ பூரா லிங்கத்தை வச்சிருக்கிய. லிங்கத்துக்கு என்னைய பாத்தியா பாத்தி உன்னைய பார்த்தோம்ல, பார்த்துட்டு என்ன போட்டிருக்கேன்? என்ன போட்டிருக்க? நான் நாமம் போட்டிருக்கேன். நான் வந்து விஷ்ணு மதம். சரி, நீங்க வந்து சிவனுடைய மதம். ரெண்டு மதத்துக்கு ஒத்து வருமா? வராது. நான் சொல்லக்கூடிய மந்திரம் வலிக்கணும்னா இந்த லிங்கம் இருக்கப்படாது. ஐயா. ஆமா, அம்மனை அள்ளி கடலுக்குள்ள போட்டுட்டு வாங்க. அள்ளுங்க. நான் சொல்லக்கூடிய மந்திரம் உங்களுக்கு பலிக்கும்னாரு. ஆமா, ஆலமரத்தில் உள்ள இலையை கூட உரை செய்ய முடியலையே. என்ன சிவலிங்கம் 50 வருஷமா வச்சு கும்பிட்டு என்ன செய்ய? ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு பிரேசனமும் கிடையாது. ஆமா, அப்படின்னு சொல்லி அத்தனை லிங்கத்தை அள்ளி போட்டுட்டு வருவதற்கு ஆலமரத்து அடிவாரத்தில் அனுப்பியாரு. ஆமா, பகவான் ஆலமரத்து அடிவாரத்திலே நின்றார். அட்டகாளி 8 பேரும் கோட்டைக்குள்ளே புகுந்தார். ஆலையிலேயே உரை செய்யாத அரணாருடைய லிங்கமேடி வேண்டாம், பழுப்பு இலையை உரை செய்யாத பகவானுடைய லிங்கமேடி வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆளுக்கு ஒரு கையாக குனிஞ்சு அள்ளுனா. அதுல 3வது பிறந்தா பாத்தீங்களா? 50 வருஷமா வச்சு கும்பிட்டு இருக்கமே 2 லிங்கத்தையும் தூக்கி முழுங்குவோம்னு சொல்லி லிங்கத்தை தூக்குனா கவக்கணும் முழுங்கிக்கிட்டா 2 லிங்கத்தை. மற்ற 8 பேர் 1 கோடி லிங்கத்தை அள்ளை கொண்ட ஆள் கடலுக்கு வர போது என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணே அவர் நின்ன தடத்துல சங்கு சக்கரத்தை அச்சரம் போட்டார். அச்சரம் போட்டு விட்டு மச்ச சுருவம் கொண்டு மாயன் கடலே வாழ்ந்த போதோ இந்த அம்மா 8 பேரு எங்க ஓடியா தெரியுமா? லிங்கங்களை அள்ளிக்கொண்டு அட்டகாளி 8 பேர் ஆடவனை கடந்து கடல் கரை தன்னதற்கு கடல் கரை இந்த காளிமார்கள் ஓடி வார லிங்கம் 103 லிங்கமியோ நீர் கொண்டு வந்தது 101 தானே. இல்ல மாப்பிள்ள நான் தொடச்சுதான் மாப்பிள்ள அடி இருக்கேன்.
2 லிங்கம் அவ்வளவு கிட்ட இருக்கு, 2 லிங்கம் அவ்வளவு கிட்ட இருக்கு. மாப்பிள்ளை கரெக்டாதான் இருக்கும் மாப்பிள்ளை. அந்த கோட்டைக்குள்ள இல்லவே எனக்கு தெரியாம இல்ல, இவரத்துக்கு முழுங்கிட்டான பேர் எங்க போயிட்டானே எப்படி தெரியும்? எனக்கு தெரியாம கோட்டையில லிங்கம் கிடையாதுமா. அதான் பகவான் என்னாரு, இல்ல இல்ல அங்க இருக்கு, ஆமா இன்னும் 2 லிங்கம் அவகிட்ட இருக்கப்பா, ஆமா அப்ப நீங்களும் வாங்க வார், வார், வார். அப்படின்னு தேடவும் 2 பேரும் விரவிட்டு வராங்க. இவன் மந்திரத்தை படிக்க பண்டாரத்தை ஓடி தேடுதா. ஓடி ஓடுறா, ஓடி ஓடுறா. சோசியக்கார கிழவன காணல. ஆலமரத்துல இருப்பானா இல்ல வேப்பமரத்துல இருப்பானா? எங்க இருப்பாரு? கோட்டை வாசல்ல இருக்காரா? இன்னும் தேடுதா ஓடுதா? ஓடி ஓடி பாக்குறா. ஓடி ஓடி தேடி தேடி ஓடி ஓடி தேடி தேடி வாரா. அதான் வாடா. ஒரு இதுவும் காக்கல. ஒரு லெக்கிலி நாங்கள உடனே வந்து பார்த்தா ஆல மரத்தை ஏடி ராஜா, கண்டுகிட்டா தங்க சக்கரத்தை. அம்மா, ஏடி 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 உஸ்மலோடி. என்னடி என்னடி அம்மா, ஏடி வந்தது யாரு தெரியுமா? யாரும்மா? கூட பிறந்தானே இந்த சண்டாளன். பிறக்க பார்க்கப்படாது. ஆமா, என் பெருமாள் என் பெருமாள். என் முதுமாள் கோவாலனா? அதான் வந்து சக்கரை யாருக்கு உண்டு? சக்கரை யாருக்கு உண்டு? பெருமாளுக்கு தான் உண்டு. அங்கு சக்கரை தான் கண்டவனே அண்ணன் தாம் கண்டிப்பா. என்ன தம்பி, நம்ம அக்கானே கூட பிறந்தவனே வந்து நம்மளை கொலை பண்ணிட்டான சண்டாளே. கூட பிறந்தவனே கொலை மோசம் பண்ணிட்டான் பண்ணிட்டான். அண்ணன் சொன்ன வார்த்தை பலிக்கும் கண்டிப்பா. நம்ம அன்னை சொன்ன வார்த்தை பலிக்கும் ஆமா. அப்படின்னு சொல்லி பெருமாளாகிய கோபால கண்ணன் கோபாலாய கோபால கண்ணா. இருலிங்கத்தையும் தேடுவதற்காக வேண்டி ஓஹோ. பாண்டாவனத்தை கடந்து கடந்து. கைலாசம் தரை கடந்து ஆமாப்போ. பாண்டாவனத்துக்கு வாராங்க. கைலாசத்தை விட்டு ஆமா. 8 பேரும் கோட்டைக்குள்ள அங்காரமா இருக்கா. வாசல்ல இருக்குதா? லிங்கத்தை காந்தல கண்ணை சிரிக்காரு, கடவுள் சினக்காரு, எனக்காரு. அது சிரிக்க. ஹரி சிரிக்க. ஆமா. இருவேறு சிரித்து சினந்த போது ஆமா சாமி. கோட்டைக்குள்ள பொறி விழுது, பொறி விழுது. ஆமா. முத்து போலை 3 சுடர் பறக்கு. பறக்கு. அக்கினி பொறி பறந்தா என்ன ஆகும்? எரிஞ்சிருமுலா எரிஞ்சிருமுலா. அவ காண்டாவ அந்த கோட்டை முப்புறம் ஆமா. தீ பிடித்து எரியுது. ஆங்கார கோமாரனுக்கு திருவது வரைக்கும் ஆமா. அட்டகாரி கோட்டைகளை எல்லாம் தீயரித்தார். அட்டகாலி பாட்டைகள் எல்லாம் தீயரித்த போதிலையும் தெய்வமையா தெய்வமையா தேவர் போல தெய்வமையா செடிநாடு போற்றுகின்ற